तो हम वहाँ पे बैठे थे, ये निकल आए, कहने लगे का तुमने के साथ किया? नहीं भैया। किसने पूछा? हमसे पूछा पम्मू। कौन है ये पम्मू? पम्मू ये बनियाले है, बनिया चांदी वाले। अब साहब भाई इनका इंसाफ होना चाहिए। अच्छा, नहीं हमको दाब रहेंगे, हम बराबर सामने रखते हैं। வணக்கம். மனிதநேயத்தை தலைக்குனிய வைக்கக்கூடிய ஒரு கீழ்த்தனமான கேவலமான சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் ஒரு முறை நடந்திருக்கிறது. 65 வயதான ஒரு முடியாத முதியோரை பிடித்து வைத்து சிறுநீரை குடிக்க வைத்திருக்கிறார்கள், அடிச்சிருக்கிறார்கள், கேவலமாக பேசியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஒரு கோவில் அப்பவித்திரமாகி விட்டதா, அதனால் அதை சுத்தப்படுத்துவதற்காக அந்த நபரை ஒட்டுமொத்த கோவிலையே கழுவிவிட சொல்லியிருக்கிறார்கள். அனைத்தையும் நீங்க கேட்டீர்கள்னா தலை குனிந்து விடுவீர்கள். மதத்தின் அடையாளத்தை வைத்து, ஜாதியின் அடையாளத்தை வைத்து, மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்த அடையாளங்களை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டில் அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்து மதம் அப்பவித்திரமாகிவிட்டதா, என்ன நடந்தது அனைத்தையும் நீங்க பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், இது போன்ற உண்மை செய்திகளை உங்களிடம் நாங்க கொண்டு வந்து சேர்க்கிறோம் என்று. 1000, 2000, 10,000 தாண்ட விடுவதல்ல. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய 2 வேலை மட்டும்தான். லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்கள். லைக் அண்ட் ஷேர். இதை தாண்டி இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களோட கருத்து, உங்களுடைய கேள்விகள் அல்ல ஹாய் ஹலோ ஹவர் யூ இது போன்ற வார்த்தைகளை கீழே கமெண்டில் எழுதிவிட்டாலே போதும். இந்த வீடியோவை ஏராளமான நபர்களும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை உங்களால் பார்க்க முடியும். இதை நீங்க செய்வீர்கள் நம்பி இந்த வீடியோக்குள் உங்களை நான் கூட்டிச் செல்கிறேன். காக்கோரி டவுன், இங்க இருக்கக்கூடிய ஒரு கோவில், ஷீதலா மாதா கோவில். இந்த கோவிலுக்கு அருகே வசிக்கக்கூடிய ஒரு நபர் 65 வயதான ராம்பால். ராம்பாலுடைய உடல்நிலை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, அவர் ஒரு வீசிங் இஷ்யூ இருக்கக்கூடிய ஒரு நபர். கொஞ்ச தூரம் நடந்தாலே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுவிடும். அவரால் அதிக தூரம் நடக்க முடியாது. ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் நடந்த உடனே ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து தான் போவார். அந்த முறையில் அக்டோபர் 20ஆம் தேதி இரவு நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவரால் முடியவில்லை. அருகே இருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய பார்க்கிங்கில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். வயதாகி போய்விட்டது, உடல்நிலை சரியாகவில்லை. அவருக்கே அறியாமல் அவர் யூரின் பாஸ் செய்து விட்டார். அவருக்கு தெரியல, முடியாத நபர், இருமல், அதை தாண்டி மூச்சு திணறலுடைய ஒரு கிரானிக் இஷ்யூ அவருக்கு இருக்கு. அந்த இடத்தில் சுவாமிகாந்த் அலைஸ் பம்மு என்கிற இந்த நபர் வருகிறார். யார் இந்த யூரின் பாஸ் செய்தது? அப்படியே பயந்துட்டார் இவர். ஒன்று வெக்கம், எப்படி சொல்றதுன்னு, 2வது பயம். எனக்கு தெரியாது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் இல்லை நான் தான் பண்ணேன், எங்களுடைய கோவிலுக்குள்ள வந்ததே தவறு, 2வது இங்கே அசுத்தம் பண்ணி விட்டையா? ஒரு வாக்குவாதம் என்ன? அந்த நபரை மிரட்டி இருக்கிறார். மிரட்டினது மட்டுமல்லாமல் அந்த சிறுநீரை குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறார் இந்த நபர். பயந்து போன அந்த முதியோர் அதையும் செய்திருக்கிறார். சரி, என்னை விட்டு விடுவார்கள் என்று. கோயிலுக்குள்ள இல்ல, கோவிலுடைய பார்க்கிங்ல நடந்த விஷயம். சிந்தித்து பாருங்க. அப்பவும் விடவில்லையா? போய் பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. நடக்கவே முடியாத ஒரு முதியோர் பாவம் அந்த பக்கெட்ல போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணி இருக்கிறார். இது பற்றாது, ஒட்டுமொத்த கோயில் வளாகத்தையே நீ சுத்தப்படுத்த வேண்டும். அதையும் பொறுத்து கொண்டு அதையும் செய்திருக்கிறார். அவருடைய ஜாதியை மையப்படுத்தி கேவலமாக அந்த நபரை திட்டிக் கொண்டே இருந்திருக்கிறார். இந்த நபர் வீட்டுக்கு போயிருக்கிறார். வீட்டுக்கு போய் உறக்கம் வரவில்லை. என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியாமல் அடுத்த நாள் காலையில் அக்டோபர் 21ஆம் தேதி தன்னுடைய குடும்பத்திடம் இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். குடும்பத்தினர்கள் இதை சும்மா விடக்கூடாது, வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். அப்பவும் அந்த முதியோர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். வேண்டாம், அவன் ஏதோ பண்ணிட்டான், விட்டுருங்க. இல்லை, நீங்க இதை வரலைன்னா அதை சும்மா விட முடியாதுன்னு அவர் கூட்டிட்டு போய் சுவாமிகாந்த் அலைஸ் பம்மு என்கிற இந்த நபருக்கு எதிராக ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கிறார்கள். அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன பேசுகிறார் அதை நீங்க கேளுங்கள். இது ஹிந்தியில இருக்கு, அதற்கான தமிழ் மொழி மாற்றத்தை நான் பக்கத்தில் எழுதிடுறேன், படிச்சு பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும், பாருங்கள்.
तो हम वहाँ पे बैठे थे, ये निकल आए, कहने लगे का तुमने पेशाब किया? हमके नहीं भैया। किसने पूछा? हमसे पूछा पम्मू। कौन है ये पम्मू? पम्मू ये बनियाले है, बनिया चांदी वाले। अच्छा, पम्मू। इनके पिताजी का क्या नाम? वो तो सूर्याल। क्या कहा आपसे? हमसे कहा कल यहाँ पेशाब किया? हम कहने भैया पेशाब नहीं किया। ठीक। कलम चाटो। तो भैया हम दे मारे, हम चाट दिया। अच्छा। बाम कहले के पानी लाओ। पानी ना दिया। कल लगा मार देंगे, ला तो अभी तुम गिर जाओगे। अब साहब भाई इसका इंसाफ होना चाहिए। अच्छा। नहीं हमको दाब रहेंगे, हम बराबर सामने रहते हैं। ठीक है। तो कहीं नहीं कि हमको यहाँ पे दिखाई न देना। अच्छा, पास ही। अच्छा, ठीक. ராம்பால் காக்கோரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததற்கு பின்பு ஏசிபி காக்கோரி ஷக்கீல் அகமது கொடுத்த பதில், இந்த நபரை நாங்கள் உடனுக்குடன் கைது செய்து விட்டோம். இந்த நபர் மீது தக்க செக்ஷன்ஸ்க்கு கீழே நாங்கள் தண்டனையை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை பார்ப்போம். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவம், கோயிலில் நடந்த சம்பவம், அவருக்கு தண்டனை கிடைக்குமா என்று நீங்களே பாருங்கள். பிசிக்கல் எமோஷனல் டென்ட்டை கொடுத்த இந்த நபரை பற்றி நீங்க என்ன சிந்திக்கிறீர்கள்? எந்த விதமான சமுதாயத்தை நாம் வளர்த்து விட்டோம்? இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை நீங்க பார்த்தீர்கள்னா, சுவாமிகாந்த் பம்மு மீது SC/ST ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் இந்த நபர் மீது போடப்பட்டிருக்கிறது. இந்த நபர் இப்பவும் சிறையில் தான் இருக்கிறார். ஆனால் ஒரு முதியோர், உங்கள் வீட்டிலும் ஏராளமான முதியோர்கள் இருந்திருப்பார்கள், தாத்தா பாட்டி, அவங்களுடைய நிலை நீங்க பார்த்திருப்பீர்கள். ஒரு வயதை தாண்டின உடனே அவர்களுக்கே தெரியாமல், தன்னை அறியாமலேயே அவர்கள் யூரின் பாஸ் செய்து விடுவார்கள். அப்படி நடந்த ஒரு தவறு தான். தவறு மனிதரால் தான் நடக்கும். அந்த தவறுக்கு அவர் மன்னிப்பையும் கேட்டு விட்டார். அந்த தவறை தாண்டி எப்படி ஒரு முதியோரை நீங்க அந்த சிறுநீரை குடிக்க சொல்லியிருக்கலாம்? அது மட்டுமல்ல, அந்த இடத்தை கழிவும் விட்டிருக்கிறார். அத்துடன் விட்டிருக்கலாம். ஒட்டுமொத்த கோவிலையே கழுவ சொல்லியிருக்கிறீர்கள். பவித்திரம் செய்ய போகிறோமா? பியூரிஃபிகேஷன். அசுத்தம் செய்து விட்டாராம். ஒரு தலித் கோவிலுக்குள்ள வந்ததே அசுத்தம். அந்த தலித்தோடைய சிறுநீர் இங்க வந்தது அதற்கு மேலேயும் அசுத்தம். அப்போ நீங்க அந்த மாட்டு கோவியத்தை வாங்கி குடிப்பது, தண்ணீர் தெளிப்பது, வீடு முழுவதும் போடுவது, அது சிறுநீர் கிடையாதா? அது அசுத்தம் கிடையாது, அது பவித்திரம். ஆனால் ஒரு தலித், ஒரு முதியோர், தன்னை அறியாமல் முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு பார்க்கிங்ல ஏதோ அவருக்கு நடந்துருச்சு, அதை வைத்து இந்த அளவில் கேவலமாக நடந்து கொள்ள முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய பேடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.